9 o'clock பையனை அனுப்பிட்டு அப்போதுலேருந்து என்னோடய ரொட்டீன் என்ன இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கிடுகிடுன்னு இருக்கிற பாயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுதுனால கொஞ்சம் பாய் போட்டு தான் படுக்கிறோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட் பண்ணிடுறான். சரி அலசி மட்டும் ஒரு பாய் அலசி போட்டுட்டு ஒரு பாய் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். சரி அடுத்து பெருக்கிறதுக்கெலாம் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு அமாவாசை, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பூஜை பாத்திரமும் சேர்த்து கழுவிடலாம் அப்படின்னு தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் எடுத்து தேய்ச்சிடுவேன். ஸோ அதை வாஷ் பண்ணும்போது மற்றதில் அது தண்ணி பாடும் இல்லையா, ஸோ அப்போவே டீ பாத்திரமும் என்னவோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிடும். ஸோ சிங்க்கும் காலி ஆகும் பெரிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது. ஸோ அதெல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்பிட்வீன்லேயே சரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே சைட் பை சைட் டீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு மேக்கப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஹோம் மேக்கிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக ட்ரை பண்ணதான் இந்த ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். பிகாஸ் வீட்டில் கிட்ஸை வச்சுட்டு பெருசாக நம்ம மற்ற வீடியோவில் காட்டுற மாதிரி ஏஸ்தட்டிக்கான வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ சைட் பை காலையில் எந்திரிச்சோன்னே இந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன். ஏன்னா வெயில் வரது மாதிரி துணியை போட்டால் தான் நம்ம டக்குன்னு எடுத்து ட்ரை பண்ண முடியும். அதெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு வாட்டர் அப்போவே மேலே ஏற்றிடணும். கவர்மெண்ட் சப்ளை வாட்டர் தான், அது அப்படியே நாங்கள் டேங்க்குக்கு ஏற்றிடுவோம். ஸோ சரி ஓகே, இந்த டீயை போட்டது வடிகட்டி குடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ காலையில் ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்து வீட்டில் ஏதாவது பேசினா கூட நமக்கு ரொம்ப கிளியராக கேட்கும். அந்தளவுக்கு அவ்வளோ அமைதியாக. ஸோ வீட்டோட செட்டப் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் சைடில் இருக்கோம். பேக் யார்ட்லாம் இருக்கும்ல எல்லார் வீட்டுக்கும், அந்த சைடில் எங்களோட அந்த பார்ட்டிஷன் பண்ண வீடு இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. நல்லா நம்ம எவ்வளோ வேணாலும் நல்லா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உருளைக்கிழங்கு இருந்தது, அது கொஞ்சம் ஆற போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். ஸோ பனானா எதெல்லாம் நம்ம கவரில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேக் க்ளீன் பண்ணும்போது அப்படியே எடுத்தேன். நேற்று வெளியே எடுத்துகிட்டு போனது. இது ட்ரேட் ஃபேர் இல்லையா, தீவுத்திடல் பொருட்காட்சி, அதில் வாங்கினது. இப்போ 300 rupeesக்கு ரொம்ப நல்ல ஒரு பிராண்டடான லுக்கில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கேம்பில் கொடுத்த பேஸ்ட்டு, ஃப்ரீ பேஸ்ட், அது உள்ளேருந்து எடுத்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. சரி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற மீதி இருக்க சின்ன சின்ன பாத்திரம்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கான எந்த ஒரு ப்ரிப்பிங்கும் நான் பண்ணல. முடியல, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சரி அவங்க எப்படியும் சமையல் செய்வாங்க, ஸோ அங்கேருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் தொடச்சி, இந்த கேண்டல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மூலையில் இருந்தது. சரி இப்போ எடுத்து வச்சு அதில் இந்த பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணி ஏற்றுனா ஸ்மெல் வருதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எந்த ஸ்மெல்லும் வரல. அந்த சென்டட் கேண்டலோட வாசனையும் கூட வீட்டில் வரல. சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சேன். கொஞ்ச நேரத்தில் தான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த க்ளீனிங் இப்போது கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் விண்டோ திறந்து வச்சா தானாக காஞ்சிரும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஊற்றி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். கிச்சனும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்.